இரண்டாவது கணக்குமா லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 1 எக்ஸ் பவர் எம் மைனஸ் 1 பை எக்ஸ் பவர் என் மைனஸ் 1ன்னு வந்திருக்கு. இப்போது நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, எனக்கு இந்த பேஸு இங்கே எக்ஸ் மைனஸ் 1 இருக்குன்னா இங்கே பவர் எம் 1 எத்தனை முறை போட்டாலும் அதே தான் கிடைக்கும். ஆனால் இது என்ன பண்ணுறேன் நான், எக்ஸ் பவர் எம் மைனஸ் 1 பவர் எம்னு எழுதுகிறேன் பை எக்ஸ் பவர் என் மைனஸ் 1னே இருக்கட்டும். இப்போது இங்கே என்ன இருக்கோ தொகுதியில் எக்ஸ் மைனஸ் 1 தான் பேஸாக இருக்குது. அதே பேஸ் இங்கே வரணும். ஆனால் அங்கே பவர் என் இருக்குது. அதனால் இந்த பவர் என் என்ன பண்ணணும், நான் ஒரு பக்கமாக இது பண்ணிடுறேன். எக்ஸ் மைனஸ் 1 எனக்கு வர வேணும் அப்படின்றதுனால நான் என்ன பண்ணுறேன், எக்ஸ் மைனஸ் 1ஆல் வகுக்கிறேன். எக்ஸ் மைனஸ் 1ஆல் வகுத்தா நான் என்ன செய்யணும், பெருக்கவும் செய்யணும். அப்போ எந்த எண்ணை வகுக்கிறோமோ அதே என்ன பண்ணணும், பெருக்கணும் சாமி. அப்போ இன்ட்டுன்னு போட்டுக்கணும் எக்ஸ் மைனஸ் 1 பை எக்ஸ் மைனஸ் 1. ஓகே, தட் இஸ் ஈக்குவல் டு இங்கே ஹோல் ப்ராக்கெட் போடுங்க. ஏன்னா அந்த லிமிட் ஆனது இதுக்கும் சொந்தம் இதுக்கும் சொந்தம். நான் இந்த ஜோடியை தனியாக எழுதிக்கிறேன். லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 1, இந்த ஜோடியை தனியாக எழுதுறேன். எக்ஸ் பவர் எம் மைனஸ் 1 பவர் எம் பை எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 1, இதுக்கும் இந்த லிமிட் சொந்தம் இல்லையா, இந்த ஜோடியை நான் தனியாக எழுதுகிறேன். இது எக்ஸ் மைனஸ் 1 பை எக்ஸ் பவர் என் மைனஸ் 1. இது எப்படி இருக்குது, தலைகீழாக இருக்குது. பரவாயில்ல எழுதிக்கலாம். எக்ஸ் மைனஸ் 1 பை எக்ஸ் பவர் என் மைனஸ் 1. ஓகேம்மா, தட் இஸ் ஈக்குவல் டு, இது ஃபார்முலா வடிவத்தில் வந்துடுச்சு. இது தலைகீழாக இருக்குது. அப்போ தலைகீழாக என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும், 1 பைன்னு போட்டு எழுதணும். ஃபார்முலா என்ன சாமி நமக்கு, லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு எக்ஸ் நாட் எக்ஸ் பவர் என் மைனஸ் ஏ பவர் என் பை எக்ஸ் மைனஸ் ஏ ஈக்குவல் டு n into a power n minus 1. ஓகே, அப்போது இந்த பகுதியினுடைய அடிமானம் எப்படி, பகுதியினுடைய அடி எப்படி இருக்கும் அதேமாதிரி தான் தொகுதியினுடைய பேஸ் இருக்கணும். ஓகே, அது மாதிரி வரைச்சி எழுதுங்க. இப்போ இதுக்கு என்ன எழுதலாம் சாமி, n இன்ட்டு என்னுக்கு பதிலாக அங்கே அடுக்கு என்ன இருக்குது, m இன்ட்டு ஏ பவர், ஏவுக்கு பதிலாக என்ன இருக்குது 1 பவர் n மைனஸ் 1 m மைனஸ் 1. ஓகே, இன்ட்டு இது எப்படி இருக்குது சாமி, தலைகீழாக இருக்குது. அப்போ தலைகீழானா தலைகீழ தானே போடணும். 1 பை தலைகீழாக இருக்கிறனால அடுக்கு என்னன்னா n தான் இருக்கணும். இங்கே 1 எத்தனை முறை போட்டு போயிருக்கணும் அதுதானே வரப்போகுது. அப்போது n இன்ட்டு ஏவுக்கு பதிலாக 1 பவர் n மைனஸ் 1. ரைட், தட் இஸ் ஈக்குவல் டு, இப்போது 1 எத்தனை முறை போட்டு பெருக்கினாலும் 1 தான் கிடைக்கும். அது எத்தனை முறை போட்டு பெருக்கி அதுலேருந்து 1 இது பண்ணாலும் நமக்கு என்ன தான் கிடைக்க போகுது, 1 கிடைக்கும். சப்போஸ் எம்னுடைய மதிப்பு 1ன்னு இருந்தால் கூட 1 மைனஸ் 1 0, எனிதிங் பவர் ஆஃப் 0 ஈக்குவல் டு 1 தான். அப்போ இதனுடைய வேல்யூ ஃபுல்லாக ஆகிடும் 1. அப்போ இதனுடைய வேல்யூ ஃபுல்லாக ஆகிடும் 1. ஸோ m இன்ட்டு 1 பை n தட் இஸ் ஈக்குவல் டு ஓர் m பை n தான் இதனுடைய ஆன்சர். ஓகே.